ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நம்ம ஊட்டி பண்ணலையா தேர்டு டே பார்ட் 3 நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம எல்லாம் நல்லா ஒரு செம்மையாக ஜாலியாக எல்லாமே கிளம்பி வேறு லெவலாக கிளம்பியாச்சு. இதுதான் நாங்கள் போன வேனு. ஒரு 25 பேர் போனோம்னு சொல்லியா இந்த வேனில் தான் போனோம். 3ஆம் நாள் பயணம் இது எங்களுடைய பயணங்கள். முடிச்சுட்டு செம்மையாக வைப் பண்ணிவிட்டு சாங்கெல்லாம் வேறு சாங் சூப்பராக இருந்தது. அந்த நேச்சுரலுக்கு அதுவும் சாங் கேட்கவும் வேறு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டினாங்க. சரி கொஞ்சம் வச்சு டீ குடிக்கிறதுக்காக நிப்பாட்டினாங்க. சரி டீயை குடிச்சிட்டு இந்த ஃப்ளவர்லாம் சூப்பராக இருந்துச்சு. இது என்ன பேருன்னு எனக்கு தெரியல, ஆனால் புதுசாக இருந்துச்சு. ஆனால் செம்மையாக இருந்தது, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. அதனால் வீடியோ எடுத்தேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஃபுல்லாக இதை வீடியோ எடுத்து முடிச்சுட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு சரி பஸ்ஸில் ஏறி உக்காருங்க அப்படி சொல்லிட்டாங்க. சரி இருங்க வரோன்னு சொல்லிட்டு அப்போ தான் நடந்து அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே போனேன். இது என்ன செடின்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் இது என்ன செடின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது, கலர்ஃபுல்லாக இருந்தது. செம்ம நேச்சுரல்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருந்தது. இதில் ஒரு தண்ணி மாதிரி ஊற்றி வச்சுருந்தாங்க. அதில் ஃபுல்லாக சுற்றிலும் செடிங்க, பார்க்கவே அவ்வளோ செம்மையாக இருந்தது. சரி முடிச்சுக்கிட்டு சரி டீயை குடிச்சுக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எங்கள் வேன் நிற்கும் பாருங்கள், அதுதான் எங்கள் வேன். நாங்கள் வந்த வேனு. சீக்கிரம் வாங்க கீழே இறங்கி மணியாகுது அப்படி நாங்கள் வந்துட்டேன் அப்படின்னு ஓடினேன் குடுகுடுன்னு கீழே போய் காஃபியை குடித்தோம். நல்லா சூடாக ஒரு காஃபியை குடித்தோம். என்ன தான் நம்ம சூடாக குடித்தாலுமே அங்கே அந்த கிளைமேட்டுக்கு சூடாக குடித்த மாதிரியே இல்லை, கம்மியாக தான் இருந்தது சூடு. சரி முடிச்சுட்டு ஃபுல்லாக போகையிலே பாருங்கள் சூப்பராக இருந்தது. இது ஒரு ஹோட்டலில் பேர் என்னன்னு எனக்கு தெரில. ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டி அங்கே காஃபி பார்த்திங்கன்னா அங்கிட்டு காஃபி இங்கிட்டு ஹோட்டலு பார்க்கவே நல்லா இருந்தது. இதுதான் நாங்கள் வந்த வண்டி, அங்கே நிற்கிற வண்டி தான். இதில் தான் நாங்கள் வந்தது. முடிச்சுட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். அங்கேருந்து அப்படியே வரையிலே ஒரு வீடியோ தான். மேடம் எப்படி இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. அது மாதிரி எங்கேயாவது ஊருக்கு போகல இந்த மாதிரி மாறிக்குவேன், ட்ரெஸ்ஸை சேஞ்ச்லாம் பண்ணிக்குவேன். மற்ற நார்மலாக எங்கள் வீட்டிலலாம் இருக்கையிலே நார்மல் ட்ரெஸ்ஸு. இது மாதிரி எங்கேயாவது ஊருங்களுக்கு போனோம்னாக்கா இது மாதிரி வித்தியாசமாக மாறிக்க வேண்டியதான், இடத்துக்கு தகுந்த மாதிரி. என்ன சொல்கிறீங்களோ? சரி முடிச்சுட்டு போகையிலே பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட் நின்று இருந்தது. எங்கிட்ட திரும்பி பார்க்கணுன்னு பார்த்தேன், பார்க்கவே எங்களுக்கு ஒரு பாய் சொல்லணும்னு பார்த்தேன், பாய் சொல்லவே இல்லை. எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. அது எனக்கு பார்க்கும் நானும் கத்துனேன். ஆனால் அது என்னை கண்டுக்க கூட இல்லை, அது ரொம்ப பிஸியாக இருந்தது. அது ஏதோ சாப்பிட்டு ஃபுல்லாக அங்கே ஒரு 2 எலிஃபெண்ட் பார்த்தோம். அப்புறம் மான் பார்த்தோம் அந்த இடத்துல. அப்புறம் மயில் இருந்தது. அப்புறம் வேறு எதுவும் பார்க்கல, இது 3 மட்டும்தான் பார்த்தோம். அப்புறம் குரங்கு பார்த்தோம். என் ஃப்ரெண்டுங்களாம் நிறைய பேர் அங்கே இருந்தாங்க. அங்கே ஃப்ரெண்டுங்களையும் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அங்கே கிளம்பணும். சரி மான் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. போகையில் அப்புறம் போய் பக்கத்தில் போய் எடுக்கலான்னு பார்த்தேன், வீடியோ எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஃபாரஸ்ட் ஏரியாவாக நீ பார்க்க போகிறாராம். சரி பக்கத்தில் போய் பார்க்கலாம், சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அழகாக துள்ளி குதிச்சுக்கிட்டு அவ்வளோ அழகாக இருந்தது, குட்டியாக இருந்தது. அது ஒன்று போக ஒரு பின்னாடியே எல்லாமே போச்சு. நாங்கள் போகிற வண்டிக்கு முன்னாடி கிராஸ் ஆகி போச்சு. அதனால எங்கள் வண்டியை நான் நின்றுருந்தனால நான் இந்த வீடியோ எடுத்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மான் எங்கள் ஊரில் பார்க்க திருச்சியில் மான் பார்க்குன்னு சொல்லி ஃபேமஸ்ஸு. இந்த மான் பார்க்கு இருக்குது, ஆனால் இப்போ கிடையாது, அப்போ பார்த்தோம். இது ரொம்ப நாள் ஆச்சு இந்த மான்லாம் பார்த்து. இன்றைக்கி தான் பார்க்குறேன், இந்த டூரில் தான் பார்த்தேன் போய். மான், மயில், குரங்கு, யானைகள் அது மட்டும்தான் பார்த்தோம் போனதுக்கு. அப்புறம் புலி, கரடி, சிங்கம் அதெல்லாம் பார்ப்போம்னு நினச்சோம், ஆனால் எதுவுமே பார்க்கலை. ஏமாற்றத்தோடு திரும்பி வந்தோம். ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. கண்கொள்ளா காட்சியாக இருந்தது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒன்றும் இங்கிட்டு திரும்புது மானை வச்சு முட்டி விளாடுது, பார்க்கவே நல்லா இருந்தது. சாரின்னு சொல்லி ஒரு வீடியோவை போடுங்க என்கிட்ட ஒரு வீடியோவை அப்படின்னு ஒரு வீடியோவை எடுத்து உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்துகிட்டு அப்புறம் எங்கள் வண்டி மூவ் ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு வீடியோ முடிச்சாச்சு. இந்த வீடியோவை முடிச்சுட்டு சரி வேறு ஏதாவது புதுசாக நல்லா பார்க்காத இடத்துக்காக கூட்டிகிட்டு போனோம் டிரைவர் சார் அப்படின்னும். சரி போகிற இடத்துலையே காட்டுறோம் அப்படின்னு சொன்னார் டிரைவர் சார். ஃபுல்லாக போயில அப்புறம் ஜீப்பில் போகலான்னு சொல்லிட்டு அங்கே போய் எங்களை இறக்கி விட்டுட்டாங்க. ஜீப் சவாரி போனோம். இந்த ரோடு ஆஃப் ரோடு இது செம்ம பயங்கரமாக இருந்துச்சு. நான் ஏற்கனவே போயிருக்கேன், ஆனால் இது ரொம்ப அப்பா முடியலை உண்மையிலுமே. போன வாட்டி போயில கூட பரவாயில்ல, இந்த வாட்டி 2 வாட்டி போய் மட்டும் மண்டையிலே போய் இடிச்சுக்கிட்டேன். பிடிச்சி தான் இருந்தாலும் போய் மண்டையில் டொம்மு 2 வாட்டி இடிச்சுக்கிட்டேன் வேறு மண்டையில். வேறு உள்ள ஆனால் அந்த டிரைவருமே அவர் கொஞ்சம் வயசானவர், ஆனால் எப்படி ஓட்டிகிட்டு போயிட்டார் திறமையாக. இருந்தால் வீட்டுக்கு இல்லாட்டி ஜிஹெச்சுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு எங்களோட கதை.
ஃபுல்லாக போட்டி போட்டு பின்னாடி வரவங்க வந்து வேறு எங்கள் கூட வந்தாங்களே டூருக்கு அவங்க ஒரு வேன் நாங்கள் ஒரு வேன். அங்கே போனது முன்னாடி எங்களுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஓவர்டேக் பண்ணுங்கள் அவங்கள விட்டுறாதீங்க விரட்டுங்கன்ட்டு தாத்தா விரட்டி ஓட்டிகிட்டு போயிட்டார் மேலே. ஆனால் நல்லா இருந்தது. ஆனால் அம்மாடி ரொம்ப ஒரு இதாகிடுச்சு அவங்களுக்குலாம். ஃபுல்லாக இடிச்சு பிள்ளைங்களை பிடிக்க முடியல. டங்கு இங்கிட்டு இடிக்குது அங்கிட்டு இடிக்குது. ஐயோப்பா முடியலப்பா அப்படின்னு முடிச்சுட்டு ஒரு வழியாக அப்புறம் திருப்பி ரிட்டன் வரையிலாம் இந்த வீடியோ எடுத்தோம். எங்களுக்கு பின்னாடி வருது பாருங்க ஒரு ஜீப். ஒரு ஜீப் வந்து 1800 ரூபா மொத்தம் 6 பேர் கொடுப்பாங்க. 1800 ரூபா ஒர்த்து இல்லை கூட தான். சரி வேறு என்ன பண்ணுறது, போயிட்டோமே பார்த்து தானே ஆகணும் அப்படின்னு கொண்டு போய் ஒரு மலையில் நிப்பாட்டினாங்க. அங்கே ஒரு ஓரமாக ஒரு கோயில் ஒன்று இருந்தது. அப்புறம் வாங்க வந்ததுக்கு இவ்வளோ காசு செலவு பண்ணி வந்ததுக்கு ஒரு வீடியோ கூட எடுக்காமல் இருந்தேன் எப்படி அப்படின்னு யாத்துக்காட்ட சொல்லி ஒரு வீடியோவை எடுங்கப்பான்னு நாங்களே எடுத்துக்கிட்டோம். எங்களை யாரும் எடுத்துற சொன்னோம், யாரையும் எடுத்துடல. எல்லாம் பிஸியாக இருந்துட்டாங்க அவங்கவுங்க வீடியோ எடுக்கிறதுல. சரி ஏன் நாங்கள் யாரையும் போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டும் என்று நாங்களே எடுத்துக்கொண்டோம் வீடியோவை. என் புருஷங்காரன் என் பக்கத்தில் வந்து நிற்க மாட்டேன்ட்டார். அப்புறம் அங்கடே என் புருஷன் நிற்கையிலே எனக்கு ஒரு சாங் ஒன்று வந்துடுது. அந்த சாங்கையும் ஒரு பாடினோன்னே என் புருஷன்காரர் சிரிச்சு விட்டு அப்படியே வீடியோ பார்த்தா அது கீழெல்லாம் பார்த்திங்கனாக்கா மலைக்கு மேலே நிற்கிறோம். கீழே ஃபுல்லாக வீடுங்க தான், குட்டியாக டப்பாவாக திரும்பிடுங்க. அது எல்லாமே வீடு தான். ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வேறு மாதிரி ரைட் பண்ணி எல்லாம் டான்ஸு தான். நாங்கள் வந்து ஜீப்லாம் அங்கே நிற்கும் பாருங்கள். ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ஆகி என் கணவரை காணவில்லை. எங்கன்னு பார்த்தா மலைக்கு மேலே நின்று வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னார். எடுங்கள் நாங்கள் கொஞ்சம் சற்று பிஸியாக உள்ளோம் அப்படின்னு சொல்லி நான் இங்கே ஒரு ஓரமாக நின்று விட்டேன். அப்புறம் மற்றவங்களுக்கெல்லாம் நாங்கள் வீடியோ எடுத்து கொடுத்துக்கிட்டு நின்றுருந்தேன். என் புருஷனை மட்டும் காணவில்லை. அப்புறம் என் புருஷன் வீடியோலாம் எடுத்ததுக்கப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் மணி ஆகுதுன்னு சொல்லி அந்த ஜீப் ஓட்டின தாத்தா அங்கே அடுத்த இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகணும், மணி ஆகுதுன்னு ஓகே அப்படின்னு சொல்லி வீடியோவை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பணும். ஏதோ அந்த மலை ஃபுல்லாக மேலே நின்று போய் என் ஆத்துக்கார் எனக்காக கொடுத்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு பாதி வீடியோ போட்டிருக்கேன், பாதி வீடியோ இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள் ஜீப் மேலே ஏறுது பாருங்கள். ஃபுல்லாக ஆஃப் ரோடுது. கரெக்டாக கல்லாக கிடக்குது. வண்டி வேறு மாதிரி ஓட்டுறாங்க. சூப்பராக ஓட்டுறாரு தாத்தா. தாங்க போன தாத்தா சூப்பராக ஓட்டினார். வண்டி ஏற முடியல, போட்டு விரட்டி எடுத்துட்டாரு வண்டியை. எடுத்ததோட சரி ஒரு வழியாக முடிஞ்சு வீடியோலாம் எடுத்துகிட்டு கீழே வாங்க அடுத்தது போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் டிரைவர். நான் சொன்னார் சரி வாங்க அப்படின்ட்டு உள்ள ஒரு சரியாக வீடியோ எடுத்துட்டோம். பார்க்கவே நல்லாயிருக்கு. ஃபுல்லாக காடு, அந்த நடுவில் மட்டும் இந்த மலை இருந்தது. கீழே அவ்வளோ வீடுங்க இருக்குதுங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் பரவாயில்ல, கூலிங்லாம் இல்லை. அதை வெயில் கீழே இறங்கிவிட்டு நாங்கள் ஒரு ஜீப்பில் போனோம். எங்களுக்கு கூட வந்தவங்கள அவங்களுக்கு ஒரு ஜீப்பில் வந்தாங்க பின்னாடி. போட்டு விரட்டி ஓட்டி ஓரளவு முடிச்சு செம்ம டயர்டாகிட்டோம். ஒரு ஹோட்டலில் பார்த்து நிப்பாட்டுங்கன்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் பார்த்து நிப்பாட்டினாங்க. போனால் மீன் சாப்பாடு, ஒயிட் ரைஸ், அப்பளம், கூட்டு, சிக்கன் இருந்தது. பிள்ளைங்களுக்கு வேண்டது பிள்ளைங்க வேண்டாங்க, எங்களுக்கு வேண்டது நாங்கள் வாங்கிக்கிட்டோம். சரியான பசி, வேறு டயர்டாகிடுச்சு, வேறு சுற்றி நம்மளுக்கு சோறு தானே முக்கியம். அதெல்லாம் சோற்ற முதல்ல சாப்பிட்டுட்டு அங்கேருந்து எங்களுடைய வேன் நாங்கள் போனோம்லே அந்த வேனில் ஏறி உக்காந்துட்டோம். போயில பார்த்தா இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே பார்க்கவே அவ்வளோ செம்மையாக டக்கராக இருந்தது. பார்க்க ஃபுல்லாக அப்படியே இயற்கையெல்லாம் பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருந்தோம். சரி எங்கேயாவது ஏதாவது எங்கள் கண்ணில் எதுவும் மாட்டுன்னு பார்த்தோம், ஆனால் எதுவும் மாட்டலை. ஆனால் அந்த டிரைவர் சார் சொல்கிறார் அதெல்லாம் அதிர்ஷ்டம், ஒவ்வொரு நேரம் வரும், ஒவ்வொரு நேரம் கிராஸ் ஆகி போகும், பார்க்காமையும் போகலாம்ட்டார். சரி இவ்வளோ தூரம் வந்து பார்க்காம இருந்தால் எப்படி இருக்குன்னு மனசு கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்தது. இருந்தாலும் மனசை தேர்த்திக்கிட்டோம். பார்த்துட்டோம்ல, யானையை பார்த்துட்டோம், குரங்கை பார்த்துட்டோம், மயிலை பார்த்துட்டோம். நம்ம ஊர்லலாம் அதெல்லாம் பார்க்காம இருப்போம். அதனால் அங்கே போய் பார்த்தாச்சுன்னு டிரைவர் சொல்லிட்டார். 2 கலாய்ச்சிட்டு கடைசியில் அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லி டைம் ஆயிடுச்சு. சரி நீ இதை முடிச்சுட்டு அப்போ தான் ஹீல்ஸில் ஏறும். சும்மா கூலிங் இந்த இடம். அப்படியெல்லாம் ஓட்டவே முடியாது. உண்மையுமே டிரைவர்லாம் வெரி கிரேட். இப்படி எல்லாமே லைட்டை போட்டு இண்டிகேட்டரை போட்டுட்டு ஓட்டுறாங்க. ஆனால் ஃபுல்லாக பார்த்தா இருட்டாக தான் இருக்குது. ரோடு மட்டும்தான் தெரியுது. ஃபுல்லாக பனி அப்படி இருக்குது. காதெல்லாம் அடைச்சிருச்சு, மூக்கெல்லாம் அடைச்சிருச்சு. உயர்ந்துச்சு. போய் நிப்பாட்டாங்க. டீட்டெயிலாக முடியல, உண்மையுமே முடியல.
இது ஒரு டான்ஸை போடுங்க ஐயா அப்படின்ட்டு ஒரு டான்ஸை போட்டு பிள்ளைங்களாம் எல்லாம் ஆட விட்டு வேடிக்கை பார்த்து விடுந்தோம். எல்லாம் டயர்டாயிடுச்சு சுற்றி பிள்ளைங்களாம் ஆடுங்க அப்படின்னு ஒரு சாங்கை போட்டுவிட்டு வேற மாதிரி எல்லாம் ஆடிச்சுங்க. டான்ஸ் எல்லாம் ஆடி ஹீல்ஸ்லேருந்து இறங்க காது வலி எடுத்துருச்சு. அந்த அடைச்சி அந்த பனி போய் அடைச்சி காது வலி எடுத்துருச்சு. ஐயோ என்னப்பா இப்படி இருக்குது, நம்ம ஊருக்கு என்னை கொண்டு போய் எங்கள் ஊரில் விட்டுருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டேன். ஐயோ தெரியாமல் வந்துட்டேனே, என்னை கொண்டு போய் எங்கள் ஊரில் விட்டுருங்கண்ணே அப்படின்ட்டு. கூலிங் வேறு செம்ம கூலிங் வேறு. பிள்ளைங்களாம் எப்படியோ சமாளித்து எல்லா டோரையும் லாக் பண்ணிட்டோம். லாக் பண்ணி பாட்டை போட்டுட்டு ஒரே டான்ஸு தான். செம்மையாக வைப் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். வந்துட்டு அப்புறம் ஒரு டீ கடையில் நிப்பாட்ட சொல்லி ஒரு டீ கடையில் நிப்பாட்டினாலும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பிள்ளைங்களுக்குலாம் வாங்கி கொடுத்து ஒரு காப்பி ஒன்று குடிச்சிட்டு தான் ஏறினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஃபுல்லாக முடிச்சுட்டு பிள்ளைங்க வேறு மாதிரி ஆடினாங்க. நம்மளும் ஆடலாம். என் புருஷன் வேறு கற்றுட்டு வர, அதனால நான் ஆடலை, நான் உட்காந்துக்கிட்டேன். ஹீல்ஸில் இறங்கையில் எடுத்தது அப்படியே ஃபுல்லாக மலை மேலே ஃபுல்லாக அவ்வளோவுமே லைட்டிங். அவங்க வீட்டில் லைட் எரியுதுலையே, அந்த லைட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது. பார்க்கவே செம்ம டக்கரையாக இருந்தது. அதை பார்த்தேன், வீடியோவும் எடுத்தேன். கடைசியில் ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சு கடைசி நேரத்தில். சரி இது என் நாத்துக்கார் ஃபோனில் எடுத்தது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோ.